ஒருத்தவங்களை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வேலை வந்து கல்யாணம் பண்றவங்க எல்லாம் போய் பேச வேண்டியது, வயசாகி போயிடுச்சு. களி என்றால் கஷ்டம், யானம் என்றால் இணைவது. அப்ப கல்யாணம்னா என்னது? கஷ்டத்தில் இணைவது. எல்லாரும் நினைச்சிட்டாங்கப்பா வேதத்துல இருந்து அப்படியே வெளிப்பாடு வருதுன்னு. வேதத்துல இல்ல, அந்த அம்மாவுக்கு குடும்பத்துல பிரச்சனை, அவங்க புருஷன் எங்க போயிட்டாங்க, அதனால வாழ்க்கையே கஷ்டமாயிருச்சு. இவங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமானதுனால பாட்டியம்மா பைபிளை கையில வச்சுட்டு இவங்க வாழ்க்கையை பேசிட்டு இருக்காங்க. பைபிளை பேசல, அவங்க வாழ்க்கையே பேசுறாங்க பைபிளை கையில வச்சுட்டு. அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. வாழ்க்கையில அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாகவும் சமாதானமும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம். அதற்கு வேண்டிய ஞானம், அறிவு, ஆசீர்வாதம், அதனுடைய பலன் ஏற்கனவே எனக்கு இருக்கு, எனக்குள்ளதான் இருக்கு, எனக்கு வச்சிருக்காரு. குடும்பத்தை சந்தோஷமா சமாதானம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா பலனையும் ஆற்றலும் எனக்குள்ளதான் இருக்குது ஏற்கனவே. அதை வச்சுதான் உண்டாக்கி இருக்கிறாரு என்னையவே ஏற்கனவே. ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிப்பார் உனக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு புரியல, ஏன்னா கஷ்டப்பட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? பயமுறுத்துறது. என்ன பயம்? அவங்க பத்த பயத்தை தான் சொல்லுவாங்களே. இங்க வேதத்துல பயமுறுத்தல. இங்க என்ன போடுறது? ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மனுஷனை ஒரு குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வருவது அவருடைய சித்தம். அப்படி வாழ்றதுக்கு வேண்டிய ஆற்றல் அவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க இவங்க கேட்கறது என்னது? பிரிஞ்சு போலாமா? எப்படி பிரியலாம்? அதான் கேள்வி. எப்ப பிரியலாம்? ஏன்னா பிரச்சனை வந்துருது, எப்ப பிரியலாம்? அதான் கேள்வி இவனுக்கு, இந்த பரிசேயர்களுக்கு. அவர் கேட்கிறாரு, நீ ஏன் பிரிஞ்சு போறதெல்லாம் யோசிக்கிற? ஆதியில மனுஷனை ஆணும் பெண்ணுமா உண்டாக்கினார். உண்டாக்கும் போதே குடும்பத்துல வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்திருக்கிறாரு மனுஷனுக்கு. பாவத்து நிமித்தமா அதை இழந்துட்டான். ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி பூமி ஆண்டு கொள்ளினாரு. இவன் ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கான். நான் தான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள். நான் சொல்றத நீ கேளு. ஆண்டவர் 2 பேரும் சேர்ந்து பூமியை ஆண்டு கொள்ளனா இவன் ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்கான். இது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் சேர்ந்து இங்க வேதத்துக்கு போய் பூமியை நாம் ஆள வேண்டும், பிரச்சனையை ஆள வேண்டும் அப்படின்னு அவங்க எப்படி போகணும்? இந்த வேதத்துக்கு போகணும், மனசா புதுசாக்கணும், வார்த்தைக்கு போகணும். அப்போதான் என்ன ஆகுது? வாழ்க்கை நல்லா ஆகுது. இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும் பாருங்க. அப்போதான் குடும்பத்துல நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நல்ல வாழ்க்கை வாழ தேவனுடைய சித்தம். கல்யாணம் பண்ணவங்களும் சரி, கல்யாணம் பண்ண போறவங்களும் சரி, இதை அறிஞ்சு கொள்ளணும். இது தேவனுடைய சித்தம். பயப்படலாம் கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. நல்ல வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்காரு நம்மளுக்கு. இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும், வேதத்துக்கு போகணும், மனசை புதுசாக்கணும். நல்லதுதான் எனக்கு செய்ய போற தேவனுடைய சித்தம். இதனால பெரிய பெரிய போதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. என்னன்னா நம்ம தனியா வாழ்ந்தாதான் நம்ம ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். அது யாருக்கோ சிலருக்கு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஏதோ குறிப்பிட்ட ரொம்ப கம்மியா சொன்னது. ஆதியில சொன்னது என்னது? ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனார். குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதியில உண்டாக்குனார். அடுத்த வசனம் போவோம் பாருங்க. 7. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். 2 பேரும் யாருன்னே தெரியாது முக்காவாசி நேரம். ஆண் யாருன்னு தெரியாது, பெண் யாருன்னு தெரியாது. அவங்க வேற ஒரு தேசத்துல இருப்பாங்க, இல்ல வேற ஊரு, வேற கலாச்சாரம், வேற சமுதாயம், யாருன்னே தெரியாது 2 பேருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஒன்னாயிடுறாங்க 2 பேரும். இந்த ஹாஸ்டல் எல்லாம் போனீங்கன்னா, நம்மள வேலை பார்க்குற இடம் இல்லை படிக்கிற இடத்துல கூட ஹாஸ்டல்ல எல்லாம் நம்ம ரூம்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன் சூஸ் பண்றாங்க தெரியுமா? பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் எல்லாம் நீட்டா வைப்பேன், அங்கங்க தூக்கிட்டு பார்த்தா நம்மளுக்கு தான் கடுப்பாயிரும். என்ன அப்படி இப்படி தூக்கி போட்டு போறேன், எவ்வளவு நீட்டா வச்சுக்கிறேன், நம்மளதையும் எடுத்து யூஸ் பண்றான். சிலருக்கு கோவம் வந்துடும், அவங்களது யாரும் எடுக்கக்கூடாது. இப்படிலாம் இருப்பாங்களா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவன் ரூம் வேணாம், நீ வேணாம், நான் இவனை எடுத்துக்கிறேன். இவங்க யாருன்னே தெரியாது, வேற சமுதாயம், வேற தேசம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஒன்னாகிறாங்க. யாருன்னே தெரியாது. கூட அவங்க அப்பா அம்மா இவ்வளவு நாள் 25 வருஷம் 20 வருஷம் கூட இருந்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பார்க்கவே இல்லை, யாருன்னே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாளா தெரியும்.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்குது, புருஷனான தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்போ எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்குன்னா, இவங்க கேட்கறது இங்க பிரிஞ்சு போறதுக்கு. இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் சொல்றது இசைந்திருப்பான். 8 பாருங்க, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்க 7வதுல இது நிமித்தம்னு இருக்குல்ல, அது ஆங்கிலத்துல ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு இருக்கு. இந்த காரணமாய், எந்த காரணமாய்? மனுஷனை ஆண்டவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனதுனால, அந்த ஆணுக்குள்ளேயும் அந்த பெண்ணுக்குள்ளேயும் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில வாழ்ற வேண்டிய ஆற்றலை வைத்திருக்கிறபடியினால், அவங்க தகப்பன் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. நம்ம சின்ன வயசுல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அழதான் தெரியும். பால் வேணாலும், கொசு கடிச்சாலும், விட்ட சுட்டாள்றது, குளிர்னால்றது, இதை தவிர ஒன்றும் தெரியாது. கடைக்கு போக தெரியாது, ஒண்ணுமே செய்ய தெரியாது. அப்பா அம்மா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது, அண்ணன் இல்லாம அக்கா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் அவங்க தனியாக இருப்பதற்கு, அந்த கணவனும் மனைவியும் இருக்கிறதுக்கான ஆற்றல் ஏற்கனவே இருக்குது. பிரிஞ்சு போறதுக்கு இல்ல, பிரிஞ்சு போறதுக்கு ஆற்றல் இல்லைங்க, ஒன்னா இருப்பதற்கு. அதனாலதான் போட்டிருக்கு இது நிமித்தம், ஃபார் திஸ் ரீசன். என்ன ரீசன்? மேல போட்டிருக்குது, ஆதியிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்னு இருக்கு. அப்ப ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி ஒன்றாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஆற்றலை ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. அதனாலதான் 8ல இங்க போட்டிருக்குது, அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அப்போ இது ஆண்டவர் அற்புதமா சொல்லிருக்க. இததான் கிறிஸ்துவின் அன்புக்கு ஒப்பிடுறது. ஒரு கணவனோட மனைவி உறவை தான் கிறிஸ்துக்கு ஒப்பிடுது. கிறிஸ்து சபை, இந்த உறவு அதுக்கு ஒப்பிடுறாங்க. மனவாட்டியாக சபையும் கிறிஸ்துவையும் ஒப்பிடுறது ஒரு புருஷன் மனைவிக்கு. அன்பே பண்ண முடியாது, ஒண்ணுத்துக்குமே உதவாது, வெறுத்து தூரமாக அவர் வேற மாதிரி யோசிக்கிறாரு கிறிஸ்து. சபையில வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது, வேற மாதிரி ஒரு வாழ்க்கை, சுத்தம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை. ஆனா ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்குது, அது தேவனா கொடுத்திருக்கிறது. இதுதான் குடும்பத்துல இருக்குது, பிரிஞ்சு போறதுக்கு இல்ல, ஒன்னா இருக்கிறதுக்கு. ஆனா உலகத்துல எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, நியூஸ் பேப்பரு, டிவி இதெல்லாம் எப்படி, அது ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல வாழ்றது கஷ்டம். கல்யாணமே பண்ணிக்காதீங்க, இதே ஜாலியா இருக்கலாம், அப்பதான். அப்படியே பண்ணாலும் பிரிஞ்சு போயிருங்க, அப்ப ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் உலகத்துல சொல்றது. வேதம் அப்படி சொல்லல. வேதம் எப்படி சொல்லுது? ஒன்றாக இருப்பதற்கு தான் வேதம் போதிக்குது. அப்ப நான் இதை எப்படி நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்? என் மனதை புதிதாக்கும் போதுதான், வேதத்துக்கு நான் போகும்போதுதான் இதை நான் என்ன பண்ண போறேன்? அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மனுஷன்னா யாரு? நீங்க தான் மனுஷன், நான் தான் மனுஷன். நான் பிரிக்க கூடாது. ஏன்? ஆணும் பெண்ணும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஆற்றலை வச்சிருக்காரு. ஒன்னா இருக்கிறதுக்கு ஆற்றலை வச்சிருக்காரு, பிரிஞ்சு போறதுக்கு ஆற்றலை வச்சிருக்காரு. உலகம் சொல்லுது பிரிஞ்சு போன்னு, பிரச்சனையும் அது பிரிஞ்சு போயிரு. உலகம் அது, தேவன் சொல்லல. பரிசேயர்கள் தான் பாருங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா கேட்கறது எப்படிங்க பிரிஞ்சு போலாம்? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நினைச்சிருக்கிறாரு. எங்க? ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்ல, நல்லதுன்னு கண்டார்ல, அப்ப நினைச்சாரு. அப்ப பிரிஞ்சு போகாது இருக்க கடவன். அப்ப பயப்படவே கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. கல்யாணம் பண்ணாலும் சரி, பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன்? என் மனசு இதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ நல்லா பாத்துக்கணும், இப்படிதான் பொண்ணை மேற்கொள்ள விடக்கூடாது, இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புறது, பையன் வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புறது. வேதத்துல அப்படி சொல்ல. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை ஆண்டுக்கோ. பிரச்சனை வருதா, இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே ஓடிப்போ. தரித்திரம் வருதா, இயேசுவின் நாமம் தரித்திரம் ஓடிப்போ. ஒருத்தர் உட்காந்து பாய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ன மெடலா கொடுக்குறாங்க. பரலோகம் போனோன்னா இவர் நல்லாக மனைவியை மேற்கொண்டு நல்லா எல்லாத்தையும் இவர் தான் ஹீரோவா இருந்தாரு. ஒரு மெடலும் கிடையாது, அங்க ஒன்றும் கிடையாது. அப்போ எனக்கு வீட்டில் ஆனா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருச்சு, இந்த ஊர்ல சொல்லி கொடுத்துட்டாங்க.
அந்த ஊர்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஓரமா வச்சுட்டு இங்க வேதத்துக்கு போய் ஆணும் பெண்ணுமாக ஆதியில மனுஷனை படைச்சவரு எனக்கு அந்த ஆற்றலை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. உண்ணா இருக்கிறதுக்கு ஆற்றலை கொடுத்திருக்காரு. இதை தியானிக்கணும், இதை கற்பனை பண்ணணும். இதை நான் கற்பனை பண்ண இது என் வாழ்க்கையாக அமைகிறது. அப்போ என் வாழ்க்கையில எல்லா இதை குடும்பத்துல இருக்கிறத ஒரு உதாரணமா நான் சொல்றேன். பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாத்தையுமே இன்னும் நிறைய வசனம் இருக்கு, எல்லா வசனத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன், இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை இப்போ இந்த வசனத்துல இருந்து எடுத்து காட்டுறேன். இதே மாதிரிதான் பொருளாதாரம் வர்ற நாட்கள் அப்படியே பார்ப்போம் பாருங்க, எல்லாத்தையுமே பார்ப்போம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவையானதை என் மனதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். இப்போ உங்க மனசுல புரிஞ்சிருக்கும், இங்க உட்காந்து நீங்க இப்ப கேட்டதுனால இப்போ உங்க மனசு என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். எதை ஏற்றுக்கொள்ளும்? எனக்கு ஆற்றல் இருக்கிறது, பயப்பட தேவையில்லைன்ற ஒரு உணர்வு என் உள்ள போகுது. இதை கற்பனை பண்ண வைக்குது. ஆனா வீட்டுக்கு போயிட்டு வேற எதையாவது பார்த்து வேற எதாவது கேட்டீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள வைக்கும் திருப்பி மனசு. அதனால அதை கேட்கக்கூடாது, அதை விட்டுறணும். போ, இதுதான் உண்மை, திருப்பிங்க வரணும். அதனாலதான் வேதத்துல போட்டிருக்குது, இந்த புஸ்தகத்தை, இந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் கல்யாணம் பண்ணான்னா நல்லா இருப்பான், அதான் அர்த்தம். செய்வதெல்லாம் வாய்க்கணும் என்ன அர்த்தம்? இதான் குடும்ப வாழ்க்கை வாய்க்கும், அவன் செய்கிற தொழில் வாய்க்கும். எப்போ அவன் மனசுல நல்ல சிந்தனைய தேவனுடைய வார்த்தையில இருந்து கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ எனக்கு மனசிற்கு, என் மனதிற்கு தவறான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கேட்க பார்க்க மறுக்க வேண்டும். நான் மறுக்காமல் போய்விட்டால் அது என் மனதில் உண்டாகி அது என் வாழ்க்கையாக மாற்றிவிடும். உன்னை நான் மறுக்க விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு உள்ள போய் என் வாழ்க்கையை அதை மாற்ற என்ன பண்ணும் ஆரம்பிச்சுவிடும். அப்போ ஒன்று வரும்போது நான் மறுத்துட்டேன்னா, இங்க வேதத்துக்கு போயிட்டேன்னா, இங்க